ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் மேக்கர்ஸ் பவுல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது கேழ்வரகு மாவை பயன்படுத்தி ஒரு உப்பு உருண்டை தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் பச்சரிசியை உடச்சி சேர்த்து கேழ்வரகு மாவும் சேர்த்து நம்ம ஒரு ஹெல்த்தியர் சாஃப்டான ஒரு ஸ்நாக் ரெசிப்பியாக தான் இதை நம்ம செய்ய போகிறோம். இதை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் எடுத்துக்கலாம், டின்னருக்கும் எடுத்துக்கலாம், நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்காகவும் எடுக்கலாம். எப்படி செய்கிறதுன்றதை வீடியோக்குள்ளார போய் பார்க்கலாம் வாங்க. இதுக்கு முதல்ல ஒரு வானலில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க. தேங்காய் எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து, தாளிக்கிற உளுந்து சேர்த்துக்கோங்க. நிறையவே கடலைப்பருப்பு நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு நிறையா சேர்த்துக்கோங்க. கூடவே பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 3 பச்சை மிளகாவை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி கிள்ளி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. இந்த வெங்காயம் இந்த கலவையெல்லாம் வதங்கி வரத்துக்கு நீங்கள் உப்பு இப்போ சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். 1 கப்பு நான் மாவு எடுத்திருக்கேன், 1/2 கப்பு அரிசி நொய் எடுத்திருக்கேன். இதில் நீங்கள் முருங்கைக்கீரை சேர்த்துக்கலாம், கேரட் துருவி சேர்த்துக்கலாம், அது எல்லாமே உங்கள் விருப்பம்தான். இப்போ நான் 1 கப்பு கேழ்வரகு மாவு எடுத்திருக்கேன். இப்போ அதே போலையே அதில் 1/2 கப்பு பச்சரிசியை நல்லா கழுவிட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு நல்லா நிழல்லே உலர்த்திட்டு பொடி பண்ணி நம்ம எடுத்துருக்குறோம். நம்ம அரிசி உப்புமாக்கு, அவல் இட்லிக்கெலாம் உடச்சி நம்ம வீடியோ போட்டிருப்போம். அது மாதிரி தான் இப்போ இது நான் செஞ்சுருக்கேன். இந்த மாதிரி எடுத்துட்டு அதையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது வேகிறதுக்கு தண்ணி 2.5 கப்பு, நம்ம எந்த கப்பில் மாவு அரிசி எல்லாம் எடுத்தோமோ அதே கப்பில் 2.5 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது நான் அரிசி சேர்த்து செய்கிறது எதனாலனா, எங்கள் வீட்டில் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கொரகொரன்னு இருக்கணும்னு எல்லாரும் கேட்பாங்க. மாவாக இருந்ததுன்னா அந்த அளவுக்கு விருப்பப்பட்டு சாப்பிட மாட்டாங்க. அதனால் அரிசி நொய் நான் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இதனால் இந்த கொழுக்கட்டை நமக்கு இன்னும் சாஃப்டாக கிடைக்கும். ஸோ இப்போ தண்ணியை ஊற்றிட்டு தண்ணி நல்லா கொதித்து வரட்டும். கொதித்து வரத்துக்கு முன்னாடி நம்ம நிறைய தேங்காய் பூ சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 கப்புலேருந்து 1/2 கப்பு அளவுக்கு கூட நீங்கள் தேங்காய் துருவினதை சேர்த்துக்கோங்க. தேங்காய் நிறைய சேர்த்திங்கன்னா இன்னும் சாஃப்டாகவே இருக்கும் கொழுக்கட்டை. நல்லா தண்ணி காஞ்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு அரிசி நொய்யை சேர்த்துருங்க. அதுக்கப்புறம் கேழ்வரகு மாவை சேர்த்துருங்க. இது ரெண்டுத்தையும் சேர்க்கும் பொழுது ஸ்டவ் ஃபுல்லாக லோ பண்ணிவிடுங்க, ஹையில் வச்சுட்டு சேர்க்காதீங்க. இப்போ நல்லா லோ ஃப்ளேம்லேயே நல்லா கிண்டி விடுங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே லம்ஸ் கட்டிகள் இருந்தாலும் நல்லா நம்ம கிண்டிட்டு வரும்பொழுது நல்லா உருண்டு திரண்டு நல்லா வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தண்ணிக்கு நல்லா எனக்கு உருண்டு திரண்டு நல்லா வந்துருச்சு பாருங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கிட்டு செய்யுங்க கேஸை. நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுடுங்க. நல்லா அந்த ஆவியிலே இந்த மாவுகள் வெந்து வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நமக்கு நல்லா வெந்து வந்திருக்கும் அரிசி நொய் கேழ்வரகு எல்லாமே. இப்போ நல்லா இந்த மாதிரி வெந்து வந்ததை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேற ஒரு தட்டுக்கு மாற்றி கை பொறுக்கிற சூடு ஆகிற வரைக்கும் நம்ம எடுத்து வச்சிடலாம், ஆறட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா கை பொறுக்கிற சூட்டுக்கு நல்லா ஆறிடுச்சு. இப்போ உங்களுக்கு தேவையான ஷேப்பில் நீங்கள் உருண்டைகளை உருட்டியோ இல்லை பிடி கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சோ நீங்கள் அழகாக ஸ்டீமரில் இல்லை இட்லி தட்டில் வேக வச்சு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்தோம்னா நம்மளுக்கு ராகி உப்பு உருண்டை சூப்பராக ரெடி ஆகிடும். பிடிக்கும் பொழுது உங்களுக்கு பிசு பிசுன்னு இருந்துச்சுன்னா கொஞ்சம் கையில் எண்ணெய் தடவிக்கிட்டு நீங்கள் பிடிச்சு எடுத்துடலாம். இப்போ நான் 2 ஷேப்லேயுமே இதை செய்கிறேன். நான் ஸ்டீமர்லேயும் வேக வைக்க போகிறேன், இட்லி தட்டில் வச்சு இட்லி பானையிலையும் வேக வைக்க போகிறேன். இப்போ எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ எப்படி வேக வச்சு எடுக்கிறதுன்றதையும் நான் காமிக்கிறேன். ஸ்டீமரில் தண்ணியை கொதிக்க வச்சுடுங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்டீமரில் நம்ம வச்ச அந்த இதை வச்சுட்டு கொழுக்கட்டையை ரெடி பண்ணதை வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்திங்கன்னா இதில் வெந்துடும். இட்லி பானையிலையும் நம்ம எப்பவும் போல் 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்திங்கன்னா நம்மளுக்கு உப்பு உருண்டை சூப்பராக ரெடி ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் ஃபீட்பேக் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ்க்கு பெல் ஐக்கானையும் தட்டி விடுங்க. நெக்ஸ்ட் ரெசிபியில் சீக்கிரமே சந்திப்போம். தேங்க்யூ.